நிகழ்வுகள் ஒவ்வொன்றிலும் நிதர்சனத்தை விதைப்பேன். அகவைக்கு இணையான மரக்கன்றுகள் விதைக்கும் பழக்கத்தை விதைப்பேன். நிஜத்தில் தொலைவெனினும் நெஞ்சத்தில் வெகு அருகில் நிழலாய் ஓடிக்கொண்டு நிழலாய் சுற்றிக்கொண்டு கனவோடு வீசும் மண் வாசம் நினைவோடு வீசும் உன் வாசம் அப்படின்னு சொல்லிட்டு தொலைதூர காதல் அப்படின்ற ஒரு கவிதை இருக்கு. ஆண் தோழமையின் அழகு. ஒரு வார்த்தை கூட உதிர்க்க தேவையில்லை. வெறும் முகத்திலிருந்தே முழு மனதையும் வாசிக்கும் தோழமை. என்றும் அவசர எண்ணில் அவர்களே. அதீத சிரிப்பின் அழகிய பக்கம். பாலினத்தின் சுவற்றைக் கடந்து உள்ளங்களின் பாலம் கட்டிய மிக ஒப்பற்ற பந்தம். அன்புள்ள அப்பா. காற்றாய் வீசும்போது கனமாய் நின்றவர் நீ, அப்பா. நெஞ்சம் நொறுங்கும் வேளையில் நெடும் மரமாய் நிற்கும் நிழல் நீ அப்பா. இப்ப இந்த உலகத்துல நம்ம சந்திக்கிற எல்லாருமே வந்து நம்மள மாரியே இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனித்தனியா ஒவ்வொரு குணங்கள் அப்படின்றது இருக்கும். அததான் வந்து கணிதம் உரைக்கும் கதைகள் அப்படின்ற ஒரு டைட்டில்ல இணைக்கோடுகள், வெட்டுக்கோடு, அணுகுக்கோடு, சந்திக்கும் கோடுகள் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விதங்கள்ல சொல்லியிருக்காங்க. அது என்ன கோடுகள்? அதுல என்ன சொல்லியிருக்காங்க? நான் சொன்னதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்? அப்படின்றதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, மனதின் மொழி அப்படின்ற புத்தகத்த வாங்கி படிச்சு பாருங்க. ஸ்வேதா நடராஜன் அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. நன்றி.